ஒரு கணவன் மனைவி இருக்காங்க. மனைவி பார்த்தீங்கன்னா, எப்பொழுதும் கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்து ஜெபிக்கிற மகளாய் காணப்படுறாங்க. எப்பவும் ஜெபம், அவங்க வேதம் வாசிப்பு அப்படிதான். கணவர் ஒரே துன்மார்க்கமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறாரு. ஒரு குடிகாரரா எப்படியா இருந்தாரு. ஆனா, அந்த கணவருக்கு அவங்க ஜெபிக்கிறது பிடிக்காம, எதையாவது சொல்லி இவங்க ஜெப வாழ்க்கைய நம்ம நிறுத்தணும்னு பார்த்து, ஒரு நாள் என்ன பண்ணுவாரு, அவர் கையில இருக்கிற மோதிரத்த கழட்டி மனைவி கையில குடுப்பாரு. "நீ இத பத்திரமா வையி, நான் கேட்குற நேரம் நீ குடுக்கணும்" அப்படின்னு உடனே அவங்களும் வாங்கி பீரோவுல வச்சுருவாங்க. 2 நாள் கழிச்சு என்ன பண்றாரு, அவர் அந்த மோதிரத்த மனைவிக்கு தெரியாம எடுத்துட்டு போயிட்டு, ஒரு பெரிய நதியில கொண்டு போய் அந்த மோதிரத்த தூக்கி போட்டுருவாரு. மோதிரத்த காணோன்னு மனைவி கிட்ட நம்ம இது பெரிய சண்டை ஆக்கணும் அப்படின்ற மாரி நெனச்சு தூக்கி போட்டுடுறாரு. அப்புறம் 2 நாள் கழிச்சு திரும்பி மனைவி கிட்ட அந்த மோதிரத்தை எடு அப்படின்னு கேட்குறாரு. மனைவியும் என்ன பண்ணுறாங்க, போய் மோதிரத்தை பார்க்குறாங்க, எடுத்துகிட்டு கையில் கொடுத்துட்றாங்க. கணவர் யோசிக்கிறாரு, மோதிரம் எப்படி நீ எடுத்த, எங்கேருந்து எடுத்தன்னு எனக்கு புரியலையே. அப்படியே ரொம்ப அந்த மோதிரத்தை பார்த்த உடனே அவர் ஒரு மாதிரி ஆகுறாரு. எப்படி நம்ம தான் எடுத்துகிட்டு போய் நதியில் போட்டோமே, இது எப்படி இவ கையில் வந்ததுன்னு கேட்பாரு. அப்போ அந்த மனைவி என்ன பண்ணுறாங்க, சிரிச்சுட்டே சொல்கிறாங்க, நான் ஆராதிக்கிற தேவன் என்னை ஒரு நாளும் கைவிட மாட்டார், என்னை ஒரு நாளும் வெட்கப்படுத்த மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நடந்த கதையை பற்றி அந்த கணவர்கிட்ட சொல்கிறாரு. நீங்கள் மோதிரத்தை கொடுத்தீங்க, நான் பீரோவில் வச்சுட்டு பூட்டிட்டு போயிட்டேன். மறுநாள் கடை தெருவுக்கு போனேன், அங்கே மீன் வித்துட்டு இருந்தாங்க. சரி நம்ம மீன் வாங்கி சமைக்கலான்றதுக்காக மீன் வாங்கி சமைக்கிறதுக்காக போனேன். சரின்னு க்ளீன் பண்ணிவிட்டு மீன் சமைக்கிற டைமில் மீன் வாயில் இந்த மோதிரம் இருந்தது. அதை எடுத்து பார்த்த உடனே எனக்கு என்ன இது, நம்ம மோதிரம் எப்படி இங்கே வந்ததுன்னு எனக்கு ஒன்றுமே புரியலை. அப்புறம் நான் வச்சுருந்த இடத்துல போய் மோதிரத்தை பார்க்குறேன், அங்கே காணோம். அப்போ இந்த மோதிரம் நம்ம மோதிரம் தானே அப்படின்னு எடுத்து வச்சேன் அப்படின்னு சொல்லுவாங்க மனைவி. அதை கேட்ட உடனே கணவர் ரொம்ப மனசு வேதனைப்படுறாரு. நீ ஆராதிக்கிற தேவன் உண்மை உள்ள தேவன் தான். நான் உன்னை இந்த ஜெபம் பண்ணக்கூடாது, இதெல்லாம் தடை பண்ணணுன்றதுக்காக இந்த மோதிரத்தை நான் கொண்டு போய் நான் நதியில் போட்டேன். ஆனால் உன் தேவன் அந்த மீன் வாயில் அந்த மோதிரத்தை சிக்க வைத்து இப்படியாப்பட்ட ஒரு பெரிய அற்புதத்தை செஞ்சிருக்கிறாரு. உண்மையாகவே நீ ஆராதிக்கிற தேவன் ஜீவனுள்ள தேவன் தான் என்று அந்த கணவர் ஏற்றுக்கொள்கிறார். அந்த நாளிலிருந்து அவர்கள் இருவருமாக கர்த்தருடைய சமூகத்தில் நிற்கிறவர்களாய், அவரை வேதம் வாசிக்கிறவர்களாய், ஜெபிக்கிறவர்களாய் காணப்படுறாங்க. இப்படி நம்மளுடைய வாழ்க்கையில கூடங்க நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ கர்த்தரையே சார்ந்து இருக்கிறோமோ, கர்த்தரையே நம்பி இருக்கிறோமோ, ஒரு நாளும் நம்மளை யாரும் வேதனைப்படுத்தணும்னு நினைச்சாலும் சரி, நம்மளை கஷ்டப்படுத்தணும்னு நினைச்சாலும் சரி, அவங்களுடைய மனதையே கர்த்தர் நிச்சயம் மாற்றக்கூடிய வல்லமை உள்ள தேவன் நம் தேவன். நாம் ஒரு நாள் கலங்க தேவையே இல்லை. ஏன்னா நம்ம ஆராதிக்கிற தேவன் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். நீங்கள் ஆராதிக்கிறவர் உங்களை தப்புவிப்பார். சிங்கங்களின் வாய்களிலே தப்பு வைத்த தேவன், எரிகிற அக்கினி ஜுவாலையிலிருந்து தப்பு வைத்த தேவன், நம்மளை எந்த விதமான கட்டுகளிலிருந்தும் சரி, எந்த மனக்குழப்பங்களிலிருந்தும் சரி, நிச்சயமாக இந்த நாளில் உங்களை விடுவிக்கிறவராய் இருக்கிறார். அவ்வளோதாங்க. நம்ம முழங்கால் படியிட்டு ஜெபிக்க நம்ம வீடுகளில் எல்லா துன்மார்க்கமான காரியங்கள், கணவரோ பிள்ளைகளோ நம்ம உறவினர்கள் யாருக்காக நம்ம ஜெபிக்கிறோமோ, கர்த்தர் அந்த முழங்காலின் ஜெபத்தை கேட்கிறவராய் இருக்கிறாருங்க. நம்ம ஜெபிக்க அந்த துன்மார்க்கமான காரியங்களிலிருந்து நிச்சயம் கர்த்தர் விடுதலையாக்குவார். Have a nice day. God bless you.